நண்பர் ஸ்ரீராம் ராஜு இவர் பேர். இவர் வந்து நடிகர் விஜயோட ரசிகர், பரம ரசிகர், பக்தர்னு கூட சொல்லலாம். அவர் மேலே அவ்வளோ நேசிப்புள்ளவர். அவர் படம்னா இவர் தொடர்ந்து ஒரு படம் எதோ போய் பார்க்குறவர் 50 வாட்டி அந்த தேட்டருக்கு தொடர்ந்து போய் பார்க்குறவர். அப்படி அவர் மேலே ஒரு பிடிப்பு, பாசம், அவர் மேலே ஒரு அன்பு, ரசிகரை தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர். இப்போ திடீர்னு விஜய் வந்து அந்த படத்தை வள்ளியப்பன் அப்புறம் பேசு அந்த அவரு திடீர்னு இப்போ நான் நடிக்கல, நான் அரசியலுக்கு போகிறேன், இது ஜனநாயகம் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இவருக்கெல்லாம் ஷாக். இவர மாதிரி ரசிகர் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு, அதிர்ச்சி. என்னன்னா திரும்பி வரமாட்டார், திரும்பி நம்ம பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஃபீல், ஏக்கம் இவங்களுக்குள்ள இருக்கு. அதனால இவர் இப்போ என்ன இவருடைய முடிவுன்னா, இப்போ வரப்போகிற ஜனநாயகனை தொடர்ந்து இனிமேல் பார்க்க போகிறது இந்த ஒரு படத்தையாவது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, எந்தெந்த மாவட்டத்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த ஊருக்கெல்லாம் போய் ஒவ்வொரு முறையும் போய் உட்காந்து எவ்வளோ நாள் அந்த 34 மாவட்டம் தமிழ்நாட்டில் அந்த 34 மாவட்டத்தில் இருக்கிற தேட்டர்லையும் அந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி கேரளா 14 மாவட்டம், அதே மாதிரி அந்த கேரளாவில் போகிறது, அது மாதிரி எல்லா ஊருக்கும் நான் போக போகிறேன், அவர் படத்தை பார்க்க போகிறேன். அதே மாதிரி அந்த விஜய் ரசிகர்களும் அவங்களும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் இதோட வரமாட்டேன்னு சொன்னது. அதனால இந்த படத்தையாவது முழுமையாக நான் பார்க்கணும். அவர் கூட அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை வந்து நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டு போனேன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தியேட்டர்லேயும் மரியாதை கிடைக்கும், ரசிகர்கள்கிட்டையும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கூட்டியிருக்கோம். எல்லாருக்கும் முதல்ல ஆத்மார்த்தமான வணக்கம்ண்ணே. முதல் முறை இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஏதாவது தப்பாக பேசினா பிடிச்சிருக்கு. சார் எல்லாம் டிவியில தான் பார்த்துருக்கேன், என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள். வெளிச்சமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆண்டவன் அருள் போல நினைக்கிறேன். இந்த மீடியா மொத்தமாக அத்தனை கண்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. என் பேர் ஸ்ரீராம், பெரம்பலூர் மாவட்டத்தில் பூலாம்படிங்கிற கிராமத்தில் இருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு மாணவன் தான், லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இது அண்ணாவுக்காக கடைசி படம், கடைசி வரைக்கும் அவர் அன்பா வழி அனுப்பி வைக்கணும். இதுக்கு மேல அவர் பார்க்க முடியாது இல்லை. உங்களோட சப்போர்ட்டு நான் எங்க போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கான உறவுகள் ஏற்படும், அண்ணனோட தம்பிகள், தங்கைகள், யார் யாரெல்லாம் பார்க்க போறேன்னு தெரியல. ஆனா நிறைய உறவுகள் ஏற்பட போது, மனுஷங்களை சம்பாதிக்க போறேன், அதுதான் பெருசா நினைக்கிறேன். அண்ணனுக்காக. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தம்பி வந்து ஸ்ரீராம் ராஜு ஒரு மோட்டார் சைக்கிள் டைரிஸ் மாதிரி இந்த இளைய தளபதியோட படத்தை பார்க்குறதையே ஒரு பெரிய ஷெட்யூலாக போட்டு அதை வந்து ஒரு 50-60 நாள் படம் கடைசி நாள் தியேட்டரில் ஓடுற வரைக்கும் போய் எல்லா தியேட்டருக்கும் போகணுன்ற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகணுங்கிற அந்த முன்னெடுப்பு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது உணர்ச்சிவசப்பட்டு தளபதி இனிமேல் பார்க்க முடியாதுன்னு சொல்லாத, டெய்லி பார்க்கலாம், டெய்லி நியூஸ் வரும், அது சினிமாவில் நடிக்கலன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். ஒரு அம்மா வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்காக தொப்புள் கொடி கட் பண்ணாமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா அவனை இழந்து அவன் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், வேறு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு விட்டுட்டு தான் அங்கேயே இருக்குமே இருக்க முடியாதுல்ல. ஒரு மக்கள் பணிக்கு வராருன்னா அப்போ இதை விட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து அழுது எமோஷனல் ஆகக்கூடாது. நான் தம்பி மாதிரி இருக்கிற ரசிகர்களுக்கு என்னோட அன்பான ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய தூய்மையான, அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ் நடிகர்கள் மட்டும், தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் இல்லை, உலக சினிமாலேயே இளைய தளபதி மாதிரி ஒரு வெறி கொண்ட கோடிக்கணக்கான இதயங்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து இவர் தான் சொல்ல முடியும். உலகம் முழுக்க எந்த ஹாலிவுட் எடுத்துக்கிட்டா கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, கண் கலங்கி இந்த மாதிரிலாம். ஸோ நான் எது செஞ்சாலும் உங்களோட அன்பை காட்டுறது எல்லாமே, நீங்கள் ரிலீஸ் டேட்டில் கூட வந்து கட்டை விட்டு பால் ஊற்று எல்லாமே செய்யுங்க, ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க. நீ பைக்கில் போகிறது ரொம்ப கவனமாக போ, ஏன்னா உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவருக்கு நல்லதாக முடியணும், அவருக்கு நன்மையாக சேரணும். நீ உங்களோட அன்பு வந்து அவருக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த அன்பை வந்து நல்ல வழியில் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க எல்லா விஷயத்தையும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள்.
ஏன்னா ஒரு ரசிகனா நானும் தளபதியோட வெறிய தம்பியை விட ரொம்ப தீவிரமான ரசிகனாக தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். நான் அவரை சந்திச்சப்போ எனக்கு 27 வயசு கதை சொல்ல வந்தப்போ 2003 நினைக்கிறேன். அந்த 2003 மே 8ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் தளபதி வந்து அவர் புதிய கீதை. ஸோ தளபதி வந்து சினிமா விட்டு போகிறது அப்படின்றதுல வந்து எனக்கு அதில் வருத்தமே இல்லை. ஏன்னா அவர் இங்கே நிறையா சாதிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு விஷயத்தை நோக்கி போகிறாரு. அதுக்கான முதல்ல வாழ்த்துவோம் சந்தோஷமாக. அதை வந்து ரொம்ப சினிமா விட்டு போகிறாருன்னு துக்கமெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை அதை. ஏன்னா அவர் எப்போ பார்க்கனாலும் ஓடிடியில் அவரோட படங்கள் இருக்க போது, மக்களோட தினமும் வந்து தொலைக்காட்சி மீடியாக்களோட இருக்க போகிறாரு. ஸோ மக்களோட இருக்க போகிறாரு. அதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் தளபதிக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷம் இந்த ஜனநாயகன் வெற்றி அடைய. ஏன்னா இது வந்து 2 பொங்கல், ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுமே வெற்றி அடையட்டும். ரசிகர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இந்த வெற்றியை கொண்டாடுங்க, ரிலீஸை கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து அரசியல் நகருக்கு போயிருக்கிற இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா புதிய கீதைன்ற ஒரு படம் வந்து வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடையலை, ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான படம், தன்னம்பிக்கை கொடுத்த படம் அது. அந்த சாரதிங்கிற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்பயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் அந்த சாரதிங்கிற வந்து, ஸ்பீடாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஸோ எனக்கு அப்போ வந்து அவரை நான் பார்த்ததுல வந்து, அவரை நான் படித்ததில்லை. இப்போ பேரரசனெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு 3 வருஷ காலத்தில் அவருடைய அன்பை நிறைய பார்த்துருக்கேன். அவரோட கான்ஃபிடென்ஸை பார்த்துருக்கேன், அவரோட உறுதியை பார்த்துருக்கேன், அவரோட கோபத்தையும் பார்த்துருக்கேன், அவரோட வைராக்கியத்தை பார்த்துருக்கேன். ஸோ இந்த அரசியல் பிரவேசம், அரசியல் நகர்வு எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ என் புதிய கீதை படத்துலேருந்து ஸ்நேகன் எழுதின ஒரு கவிதையை வந்து வாழ்த்தா சொல்லி விடைபெறுகிறேன். அது தளபதி அவர்களால் பேசப்பட்ட வசனம். அது வந்து ஐஐடியில் வந்து, சென்னை ஐஐடியில் வந்து ஒரு 15 நிமிஷம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த படத்தோட முக்கியமான போர்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கவிதை தான் அது. நண்பனே, நாளை முதல் விடியலை நீ எழுப்பு, பகல் 2 கேள் பகைதனை பாடு, வானுக்கு மையம் பார், காற்றுக்கு கால்கள் பார், இதயம் போல் உலை, இமைகள் போல் கலை, உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல், காற்றை வடிகட்டு, கடல் நீரை வாய்க்கு பழித்து துப்பிவிடு, நிலவை நிறம் மாற்று, நிலத்தை விரிவு செய், நேரத்தை அயர்வை, தூக்கத்தை குறை, 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவியேடு, 9வது திசைகள் தர, 10வது கிரகம் பெற, பட்டாம்பூச்சிக்கு பண்ணைவை, வயது முதிராமல் நிமிர்ந்தனில் பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு, நேரத்தை விட வேகமாய் நட. இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து டாக்டராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஒரு நாள் வந்து லாயராக வந்து ஆக்ட் பண்ணலாம், ஏன் ஒரு நாள் நீங்கள் வந்து போலீஸாக வந்து ஆக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு நாள் வந்து கிரிமினலாக வந்து ஆக்ட் பண்ணலாம். அது மாதிரி சினிமாவில் வந்து நீங்கள் நிறைய வந்து கற்றுக்கலாம். அது நீங்கள் எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையோ எந்த ஒரு தொழிலையோ அது வந்து சாத்தியம் வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணும்போது அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணேன். அந்த சினிமா அந்த வந்து ப்ரோசஸ்ன்றதை வந்து அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து பண்ணேன். ஒவ்வொரு சினிமாலையும் அவ்வளோ ஒரு வந்து எஃபர்ட் போட்டு தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக போன வாரம் வந்து சாரோட படம் பேரரசு சாரோட வந்து படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன், திருப்பாச்சி படம். நான் அது ஸ்கூல் டைமில் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன பையன். ஆனால் இப்போ நான் வந்து போன வாரம் வந்து மறுபடியும் ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 3 கேரக்டர் வந்து இருக்கும். அதாவது அந்த சனிய சகடை, பான் பராக் ரவி, அப்புறம் வந்து பட்டாசு பாலு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். ஒரு வில்லன் ஒரு படத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அது வந்து ஹீரோக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டு. அதுதான் நம்ம எனி ஒரு கமர்ஷியல் படத்தோட வெற்றி பார்த்தாலுமே வில்லன் கேரக்டர் வந்து அதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருப்பாங்க. இப்போ திருப்பாச்சியாக வந்து ஆகட்டும், இல்லை வந்து கில்லியாக வந்து ஆகட்டும், இல்லை ரஜினி சார் பண்ண படையப்பா, இப்போ வந்து சிவாஜி, எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் சாரோட படம் புதிய கீதை வந்து அது வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் வந்து பார்த்துருக்குறேன். அது வந்து மோட்டிவேஷனுக்கான வந்து படம். அந்த வந்து சாரதின்ற ஒரு வந்து கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் வந்து இருப்பார், ஒரு பாசிட்டிவ் திங்கிங்னால எப்படி அவரோட விதியே வந்து மாற்றாருன்னு தான் வந்து ஒரு கதை. அதுவும் ஒரு அருமையான அந்த ஸ்டோரி. ஐ திங்க் வந்து அமிஷா பட்டேல் வந்து பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ இதில் நம்ம என்னதான் ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு படம் வந்து எடுத்தாலும் கடைசியாக அந்த படம் வந்து வெற்றியா தோல்வியான்றது வந்து ஒரு ரசிகன் தான் அதை வந்து இது பண்ணுறான்.
ஒரு ரசிகர்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம ஜஸ்ட் ஒரு படத்துக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு லைக் வந்து அன்பை வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு ரசிகன் காட்டுற ஒரு அன்புனாலதான் இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து நெக்ஸ்ட் கோட்டைக்கு போற வந்து லெவல்ல வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் வந்து சொன்னீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ஃபேன் தான், ரசிகன் தான். அந்த வந்து ரசிகன் கொடுக்குற ஒரு ஒரு வந்து அன்புனாலதான் இன்னைக்கு சினிமா வந்து போயிட்டு இருக்கு இப்படி. ஸோ இவர் பண்ற முயற்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்தை சொல்லி நான் வந்து ஆசைப்படுறேன். மற்றபடி ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியா வந்து ஆகணும். விஜய் அண்ணாக்கு அரசியல்ல ஒரு பெரிய வெற்றியா அமைஞ்சு அவர் ஒரு பெரிய பிளேஸுக்கு போகணும்னு வாழ்த்து படிக்கிறேன். நன்றி. இவர் என்ன ரசிகர், இவர் விஜய் ரசிகர் அப்படின்னா நாம அவங்கள ரசிச்சோம். அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை. இப்போ திருப்பாச்சி வந்து படம் கொடுத்தான், எப்படி வெற்றி அடைஞ்சது, எப்படி வசூல் வந்தது, அந்த வசூல் யார் கொடுத்தா? வாய்ப்பை கொடுத்தது விஜய் சார், வசூலை கொடுத்தது அவர் ரசிகர். அப்போ நான் விஜய் சார் எந்த அளவுக்கு நான் விசுவாசம் பார்க்கணும், அதே மாதிரி விஜயோட ரசிகர்களையும் நான் விசுவாசம் பார்க்கணும். இன்னைக்கு வந்திருக்காருன்னா இந்த ஸ்ரீராம் ராஜோட ஒருத்தருக்காக இல்லை, இவர் ஒரு 1000 கோடிக்கணக்கான ரசிகர்கள் பிரதிநிதி. நான் இவரை மதிக்கிறது விஜய் சாரோட ஒட்டுமொத்த ரசிகர்களையும் மதிக்கிறதுக்கு சமம். அதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். இது விஜய் சாருக்கு விசுவாசம் எப்படியோ அது மாதிரி ரசிகர்களுக்கும் நான் விசுவாசத்தை காட்டும். அந்த வகையில் நான் அவர் வந்து பாராட்டி வாழ்த்துறேன். இன்னொன்று, விஜய் சார் நிறைய வேண்டுகோள்லாம் இருக்கு. பொதுவாக நீங்கள் வந்து நான் ஒரு உச்சத்தில் இருக்கேன், 200 கோடி சம்பளத்தில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டு போகிறது இந்த 200 கோடி மட்டும் இல்லை சார். உங்கள் படம் ஆரம்பித்தா விஜய் சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ஒரு படம் ஆரம்பித்தா அவர் சம்பளம் மட்டும் கணக்கு அது 400 கோடி 500 கோடி பட்ஜெட் வரும். அதில் பலனுடைய எத்தனை ஜூனியர்ஸ் தெரியுமா சம்பாதிக்கிறாங்க, எத்தனை செட்டு இருக்குல்ல, எத்தனை கார்பெண்டர், எத்தனை செட்டாளுக்கு சம்பாதிக்கிறாங்க, எத்தனை டெக்னீஷியன் சம்பாதிக்கிறாங்க, தியேட்டருக்காரங்க அதில் பலன் அடைகிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பலன் அடைகிறாங்க. இந்த சம்பளம் போக மிச்சம் எல்லாமே எங்கள் சினிமாக்காரங்க சம்பாதிக்கிறது. அது அப்போ நீங்கள் 200 கோடியும் சொல்கிறீங்க, அது இல்லை, எங்களுக்கு இடம் லாஸ் சினிமாக்காரங்க படத்தினால. உங்கள் படத்தில் தான் அவ்வளோ க்ரௌடு, அத்தனை டான்சர்ஸ், எத்தனை நீங்கள் சாங் ஆடினா பின்னாடி 200 பேர் ஆடுறாங்க. சின்ன படங்களை ஆட முடியுமா? 20 பேர் போட்டாலே பிடிச்சி செத்துட்டாரு. 20 பேரா 10 பேர் வச்சுக்கிறாங்க. மாஸ்டரில் 2000 சார். மாஸ்டரில் ஒரு சார் 2000 பேர். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சார்ங்கிற தனி ஒரு நடிகர் இல்லை, தனி மனுஷன் இல்லை. உங்களுக்கு பின்னாடி உங்களால் பலனடைகிற ஆயிரக்கணக்கான மக்கள், தொழிலாளர்கள், டெக்னீஷியன்கள். எங்களுக்கு வருத்தம் அப்படின்னா, நீங்கள் சார் சொன்ன மாதிரி தொப்புளுக்கூடிய இந்த தாயோட சினிமாங்கிற தாய் கர்ப்பத்தில் இத்தனை வருஷம் இருந்து அந்த தொப்புளை கட் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த உலகத்துக்கு போகிறீங்க. ஓகே, தொப்புள் கூட கட் பண்ணனால தாய் பசலாம் போயிடாதுல்ல, தாயை பார்க்கணும்ல. பால் ஊட்டின தாய் கற்பது 10 வருஷம் சுமந்து தாயை கொண்டு அது மாதிரி நீங்கள் தாயை நீங்கள் முடிவு எடுத்துட்டியா? நான் விஜய் சார் பற்றி தெரியும், அவர் டேலக்கு போக்கிறவருக்குள்ள அதுதான் அவர் முடிச்சு விட்டார். நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அது அடுத்து நானே சொன்னாலும் மாற்றிக்க மாட்டேன் பாருங்க. அதுதான், அதனால் அவர் மாற்றிக்க மாட்டார். இருந்தாலும் நான் ஒரு சினிமா இயக்குனராக நானாக இருக்கட்டும், ஜெகன் சாராக இருக்கட்டும், நம்ம பல்மேடு சாராக இருக்கட்டும், நாங்கள் சினிமாவிலேயே வாழ்கிற ஆள் சார். இவர் சினிமா டங்கி சார் போவார், நான் சினிமா டங்கி போவேன். சினிமாவுக்கு பல்மேடு இங்கே தான் இருக்கணும் நாங்களாம். அப்போ நாங்கள் எங்கள் சினிமாக்கார எங்கள் ஆதங்கம் மறுபரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்காக, அதான் உங்களுக்கு இல்லை, எங்களுக்காக, எங்கள் சினிமாவுக்காக, சினிமாங்கிற ஒரு தாய்க்காக. என்னண்ணா இங்க 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 ஒரு விஷயம்,
இங்கே வந்து நான் சினிமா கட்சி போகிறேன். தயவுசெய்து வேற பாட்டை கேள்வி வைக்காது. நான் சினிமாக்கான பேசியிருக்கேன், சினிமாக்கான பேசியிருக்கேன், சினிமாவுக்காக பேசியிருக்கேன், எங்க டெக்னீஷியனுக்காக, எங்க தொழிலாளருக்காக நான் பேசியிருக்கேன், எங்க குடும்பத்துக்காக பேசியிருக்கேன். அது 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 வேற, அது வேற. அது நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இது சொந்த வீடு, கட்சிங்கிறது அது ஆஃபீஸ். அதனால விஜய் சார் வந்து எங்க சினிமாங்கிறது உங்க தாய். உங்க அம்மா சோபா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் சினிமாவும் முடியும். அதனால கொஞ்சம் அது மட்டும் பரிசு பண்ணுங்க. எங்களுக்கு சினிமாவுக்கும் சந்தோஷமாயிரும், இந்த மாதிரி கண்கலந்த ரசிகர்கள் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாயிரும். ஒரே வார்த்தை தான், நீங்கள் உங்கள் அரசியல் பயணத்துக்கு நீங்கள் சினிமா நடிக்கிறது எந்த வகையிலும் டிஸ்டர்ப் ஆகாது. அதுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு உதாரணம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒரு உதாரணம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சு நீங்கள் சினிமா ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரியே சினிமா ஓரம் கட்டிட்டு நீங்கள் முழுக்க மக்களோட பயணிங்க. ஆமாங்க சார். இப்போ என்னோட நாலேஜ்க்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் அந்த ஆன்லைன் புக் பண்ணுறதோ இல்லை நேரடியாக எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வாங்கிடுவேன். அதுக்கு மேலே நான் புக்கிங் ஒவ்வொரு இதாக பண்ணிப்பேன். ஆமாம். 6000 7000 3000 பேசுறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஃபேன் அவன் அப்பா அம்மா காசுல தான் இன்னமும் ஒரு ஃபேன் இருக்கணும், அப்பா அம்மா காசுல தான் இருக்கிறான். அப்படி உள்ளவனுக்கு எப்படி ஒரு 3000 6000 டிக்கெட் பார்க்கணும்? ஃபேனா நீங்க பேசுங்க. ஆனால் ஃபேனா அதே மாதிரி ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அந்த ரூபாய் கொடுத்து பேசுறேன். ஒரு ஃபேனா அந்த ஏழ்மை குடும்பத்தில் இருக்கவன் அவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த படம் பார்க்கறது சத்தியமாக கஷ்டமான விஷயம் தான். அவனுக்கு சந்தோஷமாகுது இல்லை, அதுக்கு அவன் திருப்திப்படுத்திக்கிறான். அந்த ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நான் பேச முடியாது. அவன் எப்படி அமௌண்ட் இது பண்ணுறான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. இப்போ நானே எடுத்துக்கோங்க, நான் எப்படியாவது ஒரு படத்தை பார்க்கணுங்கிறது என்னை திருப்திப்படுத்து. என் வீட்டில் காசு கேட்குறதுனாலும் என்னை கஷ்டப்படுத்தினது இல்லை, அவன் கொடுத்துருக்குறாரு. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ, எப்படியாவது பார்த்துருவோம். அது ரொம்ப அவமானமா இல்லையா? சார் அதான் அதுக்கு உலக நாடுகளை யூஎஸ் போன்ற லண்டன் மாதிரி உலக நாடுகளை பார்ட் டைம் ஜாப் பார்த்து ஆமாங்க சார். படிப்பு கல்வி மனசக்கூடிய நாடு. ஒரு அப்பா அம்மாவோட தாலி செயினை விட்டு நான் சம்பாதிச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டின சமூகம் தான் நம்ம தமிழ் சமூகம். ஒரு நடிகருக்கு பின்னாடி இப்படி போறது தப்பா இல்லையா? தமிழ் சமூகம்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த உலகத்தோட சைக்காலஜி அதுதான். நம்ம தனிப்பட்டு நம்மளை நம்மளே குத்திக்க வேண்டாம். அஜித் கட்டப்ல வந்துருக்கீங்க, அஜித் ரசிகர்கள் கவர்மெண்ட் ஏன்னா இவரோட லாஸ்ட் நீங்களே சொல்றீங்க அவருக்கு அண்ணா அதான் காரணம். இல்ல சேஃப்டி பர்பஸ் இல்ல அண்ணா. ரெட் அண்ட் எல்லோ நான் பைக்ல போறேன், முக்கியம் மோட்டார் சைக்கிள் நான் டிராவல் பண்றேன். இது தூரம் இல்ல பைக் நார்மல் தான். இது வந்து என்னோட சேஃப்டி. தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஒரு தெரியும், நைட்லயும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ் பைக்ல போறதுனால இது நான் சரி. ஆமா, ஆனா எந்த உள்நோக்கமும் இல்லை. சார் சொன்ன மாதிரிதான் அவங்க சினிமாவை நேசிக்கிறாங்க, சினிமாவை நேசிக்கிற அந்த ரசிகர்களை நேசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாரும் பொதுதான். எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாரையும் மதிக்கிறாங்க. எல்லார் படங்களும் நான் பார்ப்பேன். அதுல வசந்தவர் என்னோட அண்ணன். ஆனா எனக்கு அந்த நாலேஜ் இல்லை. அண்ணா எனக்கு எனக்கு இல்ல அதுதான் தெரியாது. எனக்கு என்னன்னா படம் சம்பந்தப்பட்டது மட்டும் இது பண்ணு, சம்பந்தப்பட்டது மட்டும் அப்படி போகாது நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஃபேன்ஸ் பார்க்கும்போது ஆதங்கத்துலதான் நாம இப்ப சொல்றோம். அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஜென்ரேஷனோட அமைப்பு ரீதியான சூழ்நிலை வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருக்கும்பா, தெரியும்பா, தெரிஞ்சதவங்க வராங்க. கேள்விதான கேட்கிறோம். அது ஓகே. ஒரு பிஹேவியர் வந்து அது பண்ணிக்கங்க. அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம், எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். சட்டம் படிப்பு எவ்வளவு சும்மா இல்லை, விளையாட்டா சட்டம் படிக்கல. அப்படி நீங்க படிச்சுட்டு இப்ப ஊரா போய் விஜய் அண்ணா படத்தை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தங்க பார்த்தா வந்து நானும் போறேன் 10 பேர் நீங்க நின்னாங்களா
அது அது சமுதாயத்துல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? படிக்காதே இருந்திருக்காங்க. ஆனா கேள்வி அவங்க 2 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, அவங்க நன்றி இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லியா? ஏன்னா எல்லா விமர்சனங்களும் இருக்கு, எல்லா அட்வைஸும் இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க, அன்புனா என்ன? காதல். அப்பா அம்மா என்ன வச்சுக்கிட்டா இல்ல இல்ல அப்பா அம்மான்னு இல்ல, அன்பு இருக்குது. இல்ல பட்ட சொல்லி தர அதான் நீங்க கேட்டீங்க, நான் பேசணும். அன்புனா என்ன? ஜென்ரலா அன்புங்கிறது காதல். அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க கேட்டதுனால. அன்புனா நான் யார் மேல அன்பு அதிகமா வச்சிருக்கேனோ அவங்க நான் ஏதாவது பண்ணணும். ஆக்டர் மேல அன்பு காமிக்கிற ஒரு அன்பு மட்டும் கேட்டு அன்பு வைக்கலாம். ஆனா ஒரே விஷயம், ஆனா இப்ப தெரியுது, உள்நோக்கம் தெரியுது. இப்ப நீங்க கேட்கக்கூடாது, அஜித் ரசிகர் வந்து விஜய் ரசிகர் கேட்கக்கூடாது. இந்த மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயநலமான விஷயங்கள் இருக்கும். ஒரு ஏதாவது எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், ஒண்ணு பண்றது, அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எப்படி நீங்க விஜய் அஜித்துங்கிற ஒரு அவரோட இதை சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒன்று, நீங்க ஒரு ஆன்சர் வச்சுக்கிட்டு எங்கிட்ட நீங்க இன்னும் உங்களோட ஆன்சர் திணிக்கிறீங்க. என்னை வழி அதான் சொல்ல வரேன், அதான் சொல்றேன். நான் அஜித் சாரி மதிக்கிறேன், அவர் படங்கள் நான் பார்ப்பேன். இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆனா காதல் அப்படின்னா நம்ம தேவையை மறந்துக்கிட்டு இன்னொருத்தருக்காக வாழ நினைக்கிறோம்ல, அந்த சாக்ரிஃபைஸ், அது காதல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவனுக்குன்னு ஒரு தேவை இருக்கு, இது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனா அதை மறந்துட்டு இன்னொருத்தருக்காக, அது அப்பா அம்மா, காதலி, தம்பி, அண்ணன், இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதோட சொல்றேன். நீங்க இங்க வாங்க, இங்க உட்காருங்க, நான் கேட்கறேன். இதோட முடியுதுண்ணா. நீ தேவையில்லாம கேட்டு இதுக்கப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கடைசி சம்பந்தப்பட்ட கடைசினா திரும்ப சொல்ற கடைசி, இந்த கடைசிக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு இதை பண்றேன். கடைசி வரைக்கும் நான் தேட்டர்ல உட்காந்து நான் ஃபேரவெல் பண்றேன். என் அன்போட வெளிப்பாடு மட்டுமே தவிர எந்த உள்நோக்கம், எந்த அரசியல் இல்லை. வேணாம், வரவும் வராது. தயவு செய்து விட்டுருங்க, கெஞ்சது வேண்டாம்னா. அதான் சொல்றேன், நீ எதிர்பார்த்து பண்ணாதது தான் அன்பு. நான் ஏன் அண்ணனுக்கு நான் ஒண்ணு பண்ணு நினைச்சு நான் எனக்கா என்ன இல்லண்ணா. ஆனா சம்பளம் நீங்க கொடுங்க. நான் எப்படி தனியா போயிட்டீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டான். இல்ல அந்த ஒரு விஷயம் இல்ல, அதுக்காக தான். அதாவது நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா எனக்கு ஆபத்துக்கு நீங்களே ஆதரிங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஆதரிங்க. கல்வியில சினிமா திருப்பதி ஓடி இருக்காது சார். ஸ்ரீராம் சார், தமிழ்நாடு தவிர பெங்களூர்ல, பாம்பேல, வெளிநாட்டுலாம் வந்து அங்கெல்லாம் எப்படி பார்க்க போறாங்க? அங்க பைக்ல போறீங்களா? சார் நீங்க கேட்கும் போதே அதுல உங்களுக்கு ஒரு பதில் இருக்கு. அவள் நாள்ல போகணும்னா அவள் நாட்கள் படம்னு ஒண்ணு ஓடணும். 200 நாள் 300 ஓடிச்சுன்னா போவேன் சார். சார் இது வரைக்கும் நீங்க பார்த்த கன்ஃபார்ம் போவேன். ஒரே படம் எதுவும் வந்தீங்களா? சார் டிக்கெட் போட்டு பாக்குறீங்களா? நீங்க சும்பாய்த்து வாங்குறதா, பெட்ரோல் வாங்குறதா, நண்பர்களா? ஆனா படிச்சுக்கிட்டே நான் வேலை பார்க்குறேன். அம்மாவோட சம்பளத்துக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது விவசாயம். நான் அந்த படிப்பா என் குடும்பத்தையும் பார்க்குற விஷயமாவும் நாலேஜாகவும் நான் இருக்கேன். சினிமாங்கிற பரிணாமம் இருக்குல்ல. ஸ்பேஸ் ஒடிசி 2001 சொல்லிட்டு அவரோட படம் ஒன்று இருக்கு. அந்த பரிணாமம் அதுல மனுஷனோட இதுல இருந்து ஸ்பேஸ் வரைக்கும் போவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குண்ணா. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுண்ணா. எல்லாருக்குமே நமக்கு எல்லாருமே தெரியும். அதுல சினிமா முக்கியமான முக்கியமான டூல். என்னை நிறைய விஷயம் இதுதான், எங்க என்ன பேசணும், என்ன நாலேஜ், என்ன தப்பு நடக்குது, இந்த மாதிரி எல்லா எஜுகேஷனும் சினிமா கொடுத்துருக்குன்னு எனக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் சினிமாவை காதலிக்கிறேன். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். அதில் திரும்பவும் சொல்கிறேன், என் அண்ணன் வசந்தவர் நிறைய எல்லாருமே பிடிக்கும். அதில் இவர் முக்கியமாக கடைசியாக போறாருங்கிறதுக்காக தானே இதை நான் பண்ணுறேன். ஒவ்வொரு படத்துக்கும் நான் பண்ணலையே. ஆமாண்ணே. மெர்சல் பார்த்துருக்கேண்ணே, சர்க்கார் பார்த்துருக்கேன், திருப்பாச்சி பார்த்துருக்கேன், துப்பாக்கி, கத்தி. இதெல்லாம் ரொம்ப துப்பாக்கி கத்திலாம் நான் ஸ்கூல் டைமில் இருக்கும்போது, அதுவும் பைரவ படத்துக்கு நாங்கள் படம் கிளாஸ் பங்க் அடித்து போயிட்டு அடுத்த நாள் பிரின்ஸிபல்லாம் வச்சு அடிக்கிறாரு. இந்த மாதிரி மெமோரிஸ்லாம் எனக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு படமும் முதல் நாளும் பார்த்துருவேன், டைம் கிடைக்கும் போது பார்த்துருவேன். பைத்தியம் கிடையாதுண்ணே.
ஏன் flag? அதுதானே சொன்னேன், ஃபிளாகே இல்லையானே. Colour. ஏன்னா மஞ்சளும் சிகப்பும் ரோட்ல சேஃப்டினா. Road safety ஆ? நீங்க நிஜமாவே பாருங்க. ஆமாண்ணே. எப்ப மஞ்சள் சிவப்பு இல்லைங்க. ஆனா இது பளிச்சுன்னு விஜய் தெரியும் ரோட்ல கட்சி போனா. கொடி பெண்ண உங்களுக்கு அது கட்சி கொடி தான். என்ன பண்ண போறாங்க அவ்வளவுதான். விஜயை கத்திக்கிறது எப்படின்னா இன்னைக்கு சினிமாவோட வந்து அரசியல் வர அவர் மற்றவங்க கத்தி கொஞ்சம் ஜாஸ்தி உதவி பண்ணலாம். நம்ம இந்த படத்தை இத்தனை ஷோ பார்க்கறது இல்லை. விஜய் பாண்டியில ஒரு 10 ஷோ பார்த்துட்டு நீங்க ஒரு மாணவர் வேணும், யாராவது ஒரு மாணவருக்கு உங்களால ஏற்றதை உதவலாமே. ஆனா சத்தியமா நான் இங்க ப்ராமிஸ் பண்றேன், என்னோட நோக்கம் படம் பார்க்கறது மட்டும் கிடையாது. இந்த படங்கள் மூலயமா முதல்ல அந்த வணக்க வைக்குமோ சொன்ன நிறைய உறவுகள் நான் சந்திக்க போறேன். இதுல என்னோட இன்டென்ட் என்னன்னா, ரொம்ப ஏழ்மைப்பட்டிருக்கிற பிஸ்னஸ் இல்லாம இருக்கிற ரோட்டு கடைகள், பழ வியாபாரிகள், நான் எப்படி நினைக்க சாப்பிட்டாகணும்ல, அந்த சாப்பிட்ற இடம் இந்த மாதிரி பிஸ்னஸ் இல்லாத இடத்த நான் சூஸ் பண்ண போறேன். அங்க நான் நிறைய தாய்மார்களை பார்க்கலாம், வயசானவங்களை பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். அவங்களுக்கு அங்க ஒரு நான் சத்தியம் பண்ண போறேன். நான் ஒரு நாள் நிச்சயமா வளரும் போது, இல்லை இப்பயே முடியும் போது, உங்களுக்கு நான் உன்னை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உறவுகள் ஏற்படுத்தி நீங்கள் கொடுக்குற அந்த சத்தியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நான் நிச்சயம் பண்ணுவேன். இப்போ என்னால் முடியாது. அந்த 100 ரூபாய் கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு மட்டும் வந்துடுறேன். நீங்கள் கேட்ட கேள்வி உறவையும் நான் ஏற்படுத்துறேன். வருமானம் எப்படி டிராவல் பண்ணக்கூடிய வருமானம் எப்படி ஈக்குவீங்க? பெட்ரோலுக்காகவும் டிராவலா இருக்கட்டும், யார் காசு என்ன பேமெண்ட்? நீங்க எதுக்காக ஆரம்பிச்சீங்களோ அதே நான் கேட்கறேன். டைம்னு ஒரு விஷயம் இருக்கு. சார் கேட்டாரு அவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு. டிராவல் பண்றதுக்கு டைம் இருக்கு. நீங்க போறது தியேட்டர் விசிட்டா பார்க்கணும். இவ்வளவு தியேட்டர் போறீங்களா? ஒவ்வொரு படமும் நான் ஆனால் எனக்காக நான் பார்க்குறேன்னா என் ஹானஸ்ட்டுக்கு நான் நிற்கணும். நான் சும்மா டிக்கெட் எடுத்துட்டு இப்படி காமிக்கிறது இல்லை. ஒவ்வொரு தியேட்டர்லையும் ஒவ்வொரு படமும் நான் முழுக்க பார்த்துட்டு தான் நான் வெளியே இருக்கேன். அப்ப ஒரே படத்தை எத்தனை வாட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட். விசிட் கிடையாது. அண்ணா இப்போ முதல் நாள் நம்ம கமலா சினிமாஸ் நான் பார்க்குறேன்னு வச்சு ஷோ முடிக்கிறேன். அங்கேருந்து அடுத்தது என்னோட பயணம் இருக்குல்ல, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே போய் நான் செட் பண்ணணும், நான் சாப்பிட்ணும், எனக்கு டயர்ட் ஆகும், என் கூட சில பேர் வருவாங்க, அவங்கள கவனிக்கணும். இதுக்கு ஒரு டைம்னு ஒன்று ஆகும் இல்லை, அந்த டைமு அடுத்த நாள் கொண்டு போயிருதா அங்கே அந்த தேட்டர் அது உள்ளே போய் பார்க்குறேன். இப்படி தான் அந்த ட்ராவல் பண்ணவும் முடியும். ஒரு நாள் வருமானம் எப்படி சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். வேலை இல்ல வேலை வேலை வருமானம் அது அவசியமே இல்லை. அவெல்லாம் வழி இருந்துதான் கொடுங்க. அவர் காசு பத்தல 1000 கொடுங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், காசி, ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த மாதிரி கோயில் கோலமா போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற வேலைகளை பாக்குறது நான் ஒரு நாடு ஓடினேன். எனக்கு கேக்குறதுக்கு ஒரே வார்த்தை தாங்க, நீங்க அஜித் ரசிகருங்கிறதுக்கு அது அன்பு தானே காரணம். அந்த அன்பை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்றேன்? அது ஒருத்த அன்பு வெளிப்படுத்துறது அவங்க வகையில வெளிப்படுத்துவாங்க. இவர் வகையில வெளிப்படுத்துறாரு. மூட நம்பிக்கை என்ன, நம்பிக்கை என்ன? மூட நம்பிக்கை வேற, நம்பிக்கை வேற. அதே மாதிரிதான் ஃபேன் வேற, தீவிர ஃபேன் வேற, பக்தன் வேற. இப்போ நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டே ஒரு மூவி பார்ப்பேன், அதுவும் என்னுடைய 130 ரூபா டிக்கெட்டுக்கு நான் மூவி பார்ப்பேன், அதோட விட்டுருவேன், என்னுடைய வேலையை பார்க்க நான் போயிடுவேன். இது என்னுடைய ஃபேன். எந்த மூவி வந்தாலும் நான் அவரோட படத்தை நான் பார்ப்பேன், விஜய் சாரோட படத்தையும் பார்ப்பேன், அவரோட படத்தையும் பார்ப்பேன். இது என்னுடைய எத்திக்ஸ். அதான் உங்களுடைய எத்திக்ஸ். அதுங்க வேற யாருமே பாதிக்காது. இல்ல இவர் ஒரு ரசிகரா அவருக்கு சந்தோஷத்துக்கு டாஸ்மாக் போய் காசு கொடுத்து தண்ணி அடிக்காம, கஞ்சை வாங்கி போடாம, என்ன அந்த போதெல்லாம் இல்லாம ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்காரு. ஓகே, இது அதுக்கு தான் எவ்வளோ மேலும் அந்த டாக் விட்டுருவோம். ஓகே, நீங்கள கேட்டதுனால சொல்கிறேன். இப்போ விஜய் சார் ரசிகர் இது வரைக்கும் வந்துருக்காங்க, ரசிகராக இருந்திருக்காங்க. கட் அவுட் ஓகே, ஆலோசனை பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து யாரும் ஆதரிக்கலை. அவங்க சந்தோஷத்துக்கு பண்ணுறாங்க, அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இவர் ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுக்காக இப்போ காலேஜில் வந்து ஒரு லாஸ்ட் நாள் வந்து ஒரு பிரியாவில் கொடுப்பாங்கல்ல, அதான் இது. நீங்கள் லாஸ்ட் நாள் ஒன்றா கூட்டிகிட்டு பண்ணுறீங்கன்னா கேட்கக்கூடாது. அப்போ ஒவ்வொரு வெளிப்பாடு ஒரு பிரியாவோட மாதிரி அதுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் பண்ணுறாரு.